மல்டோவா கண்ட்ரி பத்தி சொல்லுங்கன்னு நிறைய பேர் ஓட் பண்ணிருந்தீங்க. ஸோ ஒரு ஸ்மாலஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிங்க. ஸோ இந்த கண்ட்ரில பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒயின் டேன்னு சொல்லி தனியா செலிப்ரேட் பண்றாங்க. அதுவும் அக்டோபர் மந்த்ல. அப்போ பஸ் எல்லாமே ஃப்ரீ. 50% வரைக்கும் ஆஃபர்ல ஒயின் கொடுப்பாங்களாம். ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வரைக்கும் 2 மில்லியன் ஒயின் பாட்டில்ஸ் அங்க இருக்கும். ஸோ அந்த ஃபெஸ்டிவலை விட்னஸ் பண்றதுக்கு உலகத்துல இருந்து நிறைய பேர் வருவாங்களாம். பட் அப்படி இருந்துமே லீஸ்ட் விசிட்டட் கண்ட்ரியா இந்த கண்ட்ரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜோட இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்க. அதாவது புதுசா குழந்தை பிறந்தாங்கன்னா அவங்க அப்பா வீட்டு சைடு அங்க இருக்க எல்டஸ்ட் உமன் அவங்க தான் அந்த பேபி வந்து குளிப்பாட்டணுமா. அந்த குளிப்பாட்டுறதுல என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, அந்த ஹனி மில்க் இதெல்லாம் ஊத்தி அந்த எல்டஸ்ட் உமன் அந்த ஃபேமிலிலேயே அவங்க தான் அந்த குளிப்பாட்டுவாங்க. ஸோ அது வந்து இன்னும் ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்படிப்பட்ட கண்ட்ரில ஒரே ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் தான் இருக்குங்க. அதுக்கப்புறமா பிரசிடென்டே இல்லாம 3 வருஷம் இந்த கண்ட்ரி சர்வை பண்ணிருக்கு. ரீசெண்டா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விமனை பிரசிடென்டா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே புதுசா இருந்துச்சு பாத்தி. அப்ப நீங்க நினைச்சீங்கன்னா